கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்தம் தொடரும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள நிலையில் போராட்டம் நடத்திய ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஞாயிறன்று திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தொழிற்சங்கங்கள் சென்னை பல்லவன் இல்லத்தில் ஆலோசனை நடத்தினர். தங்களது கோரிக்கை நிறைவேறாவிட்டால் வேலை நிறுத்தம் தொடரும் என்று எம்எல்ஏ சவுந்தரராஜன் கூறினார். LPF வழக்கு காரணம் என்று ஒரு பொய் காரணத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். காலம் தாழ்த்துவதன் மூலமாக அண்ணா தொழிலாளர் சங்கம் அவர்களோடு மட்டும் பேசினால் போதும் என்கிற ஒரு நிலையை அடைவதற்கு கூட மறைமுகமாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னும் சில காலத்தில் அதை செய்யலாம் என்று கருதுகிறார்கள். உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து எங்களுடைய இந்த குறைந்தபட்ச நியாயமான கோரிக்கையை ஏற்க முன்வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த வேலை நிறுத்தம் தொடங்கியதற்கும் வேலை நிறுத்தம் தொடர்வதற்கும் அரசாங்கத்தின் அலட்சியமே பொறுப்பு என்று அனைத்து சங்கங்களின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று 11 தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பணிக்கு வரவில்லை. அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் பேருந்துகளை இயக்க முற்பட்ட போது மற்றவர்கள் தடுக்கவே அமளி ஏற்பட்டது. பேருந்துகளை இயக்க விடாமல் தடுத்த ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்தனர். சில இடங்களில் பேருந்து இயக்கப்பட்டதாலும் சில இடங்களில் இயக்கப்படாததாலும் கல்வீச்சு சம்பவமும் அரங்கேறியது. திங்களன்று பேருந்துகள் இயங்குமா என்ற தவிப்பில் மாணவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்டோர் அச்சமடைந்துள்ளனர்.